guys, welcome back to the Weekends Venkat Show. இன்னைக்கு இந்த vlogல என்ன சொல்ல போறோம் பாத்தீங்கன்னா, நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வழக்கமா காலங்காலமா கலாச்சாரம்னு சொல்லுவாங்க. சோ அந்த நிகழ்ச்சி பத்தி தான் நான் சொல்ல போறேன். அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தீபம், கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில நல்ல ஃபேமஸா நம்ம தீபம் ஏற்றுவாங்க. ஸோ எங்க ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அந்த நிகழ்ச்சி பத்தி தான் நான் இந்த vlogல ஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் சொல்றேன், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசணும்னு நினைக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரைட்டாக இப்படி பேசினாதான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இப்படி ஃபாஸ்ட்டாக பேசுகிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காலங்காலமாக கார்த்திகை தீபம் வந்துட்டாவே பார்த்தீங்கன்னா 2வது நாள், கார்த்திகை தீபத்துக்கு 2வது நாள். முதல் நாள் அந்த அளவுக்கு பெருசாக அந்த இது இருந்துக்காது. 2வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொக்கப்போனம்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்றுவாங்க. சொக்கப்போனம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ வேற எதுவும் இல்லை, ஃபயர் பண்ணுறதாங்க. அந்த ஃபயர் பண்ணுறதே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஊரில் பெரியவங்க பார்க்க முடியுங்களா, இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, ஊர் தலைவர் இந்த மாதிரி எல்லாரும் பெரிய ஆளுங்களாம் கூப்பிட்டு, மட்டை காஞ்ச தென்னை மட்டை பார்த்தீங்கன்னா, இந்த தென்னை மட்டை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மூளைக்கு குச்சி இப்படின்னு வச்சு, இந்த குச்சிக்கு நடுவில் மட்டையை நல்லா கட்டி, நல்லா ஹைட்டாக எவ்வளோ ஹைட்டாக கட்டுமோ அவ்வளோ ஹைட்டாக கட்டி அதை இது பண்ணி வைப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுற்றி இந்த ஒரு பாட்டு போடுவாங்க. என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காத்தியோ காத்தின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த நாட்டுப்புற சாங் பாடி ஒரு 3 சுற்றி ட்ரம்ஸ் வாசிப்பாங்க. ஸோ அந்த வாசிச்சதெல்லாம் முடிச்ச பிறகு கற்பூரம் ஏற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பற்ற வைப்பாங்க. ஸோ அதை பற்ற வச்ச உடனே ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் நாங்கள் சேர்ந்துருவாங்க. அதை பார்க்கறதுக்கு நல்லா ஜொலி சூப்பராகும். அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உப்பு எதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு டவுட் கேட்கும். ஆக்சுவலாக இது ஒரு ஐதீகமாமா. நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு கைப்பிடி உப்பு நம்ம கையால் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தீபம், அந்த நெருப்பு எரியும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்க அந்த உப்பை நல்லா எரிய விட்டு எரிஞ்சிட்டு போது நம்ம கையில் இருக்க உப்பை தூக்கி போடும். அந்த மாதிரி நம்ம மட்டும் போட மாட்டோம், சுற்றி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி உப்பை போடுவாங்க. அப்படி உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கி ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல இதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம். ஸோ அதை தான் நம்ம நேற்று ஷார்ட்ஸ்ல போட்டுப்போம். நேற்று அந்த ஃபங்க்ஷன் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன கிளிப் மட்டும் இப்போ நான் போட்டு காட்டுறேன், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு நினைக்கிறேன், இந்த கிளிப் தான் அந்த கிளிப்பு. ஸோ இது ஃபுல் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா சொக்கப்பானன்னு சொல்கிற நிகழ்ச்சி நடக்குமா, இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு ஊரில் நடந்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் தான், பாய்.